ஏதோ பிரச்சனை இருக்கு. சொல்ல மாட்டேங்கிறேன். வண்டியில சொல்றேன். தங்கச்சி குதிக்குது குதிக்குது. ஐயோ குதிச்சுட்டானே. என்ன பிரச்சனை? அக்கா பிடிக்கிட்டே இருக்கா. சொல்லியாரம்மா என்ன பிரியோ அண்ணே வரும்போது ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். என்னடா பிரியோ லவ் பண்ணாங்க இங்கிலீஷ் படம். இல்லப்பா அது இல்லப்பா, அந்த படத்துல அந்த பிள்ளைக்கு வாய் வச்சு கண்டிச்சு முடிஞ்சு முத்தம் கொடுத்துக்கிட்டாங்க. நீ என் மச்சானுக்கு முத்தம் கொடுக்கிறேன், என்னைக்கு முத்த போற? ஒரு அண்ணனா அநியாயமா கொலை பண்ணி நீ உள்ள போற ஈ காட்டு மச்சான். என்னது காலம் தான் அப்பா முதல்ல காலம் தொட்டு கூட என்ன வருவாங்க தொங்கிருச்சே தொங்கிருச்சே. இதுக்குத்தானே வேகமா அளவு போட்டு ஆசைப்பட்டாய் வழக்குமா? ஒரு ஆளுக்கு இந்த நிலைமைனா அது வந்து புடிச்சு புடிச்சு என்னங்க அண்ணன் நிக்கவாறு உள்ள போவான். என்னதான் சொல்ல வரீங்க சொல்லுங்க. எனக்கு என்ன பொட்டாட்டியோ ஆனா இந்த சிமெண்ட் முறையை தூக்குனா அவங்க கலவை போடத்தானே செய்வாங்க. பொம்பளை சிறுத்து வரணும் இந்த தண்டி எல்லாம் ஏண்டா அவன் என்ன லப்பரா? ஆமாண்ணே சொன்னீங்க உங்களுக்கு தெரியாதா? 6 மாசமா ஓடி இருக்கிறேன். இலைய தொக்க எடுக்கிறவன்டா பைப்பை போட்டு உறிஞ்சுவேன். அகத்தறிஞ்ச பெரிய கால் ஜெயக்குற காரை முட்டை கையில முதல்ல வரும் கையில முதல்ல வரும் செக்க
திட்ட மாட்டாங்க தம்பி, ஆளுக்கு 2 கிலோ கம்பெனி வாங்கிட்டாங்க. என் தம்பி நல்லா விளையாடா, அப்படி பிள்ளை இல்லாம வேற கிளறிய கூட்டு வரவா. இன்னைக்கு தான் நல்லா இருந்துச்சு, லேசா தரவலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள செவத்தை காய்ச்சி விட்டாங்க. செவத்த புள்ள போய் இருக்கா, செவத்த புள்ள போல இருக்கா, புதுக்கோட்டை ஜெயபிரியா, ஜெயபிரியா. அவளதான் பச்சிக்காங்க ஜீவன் சமாதி அழைச்சிருக்கேன். ஆனா அவன் உடம்பு கூட்டத்தட்டி சத்தம் போடுற வெரி குட் ப்ரோ. இன்னைக்காவது கண்டுபிடிப்ப பார்க்கலாம். கொஞ்சம் நிலம் வச்சிருக்கா, வச்சிருக்கா, அதில் அடங்கு கொஞ்சம் அனுசரிச்சு கட்டி பிடிச்சேன்னா அவங்க ஆத்மா சாந்தியா போய் அப்படி சொல்லுவாங்க. அவங்க பூரா உனக்கு கொழுந்தேன். ஆமா ஆமா குழந்தைங்க இது வந்தாங்க இது வாயில பண்ணி விட்டுருவாங்க. ஓடி மயமா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அத்தாச்சின்னு லேசா எச்சி புத்தி காட்டிருப்பாங்க. உன்னை எதாவது பிடிச்சி காட்டிட்டாங்களா? பண்ண சொல்லுவியா? அவங்க பண்றாங்க, நீங்க பண்ண சொல்லுவோம். பொம்பளை பரவாயில்ல, கடமாட்டம் கொண்டைய பார்க்கும்போது கழுத்தை கோழி மாதிரியா இருக்கும். மண்டைய பார்க்கற அவனை பாரு மச்சான், கொண்டே பார்க்காதிய மச்சான். இங்க பாரு, எப்படி கொண்டே சொன்னது யாருந்தா? அவதானே உள்ள போய் அவரை வர சொன்னாங்க, என்ன உள்ள போக சொல்லிட்டாரு, நிக்க வேணான்ட்டாரு. அவங்க சும்மா சொல்லுவாங்க தம்பி. என்னப்பா விடிஞ்சா காசு வந்துடும், நான் தொழில் பண்ணணும் வந்து அள்ளி வச்சு மூடுற மாதிரி இருக்கு. அள்ளி வச்சா போட வேணாம், ஒண்ணு லேசா விட மாட்டாங்க. ஏன்னா நீங்க போட அப்படி கிடையாது, போட்ட போதைக்கு பேசுவேன். ஆனா போடுற போட்ல கட்டாரு. அதை குடிச்சிட்டு கிளம்பி மூத்தத்தை வாங்கி குடிக்க வேண்டியது. அதுல போதை இருக்குன்னு சொல்லு, 4 லிட்டர் தான். 4 லிட்டர் அளவுக்கு வராது. கிளவி மூத்திரத்துல போதை இருந்தா எல்லா பேரும் வீட்டுக்குள்ளேயே செப்ப வச்சுக்கிட்டு தட்டி உப்பு கைக்குது. உப்பு கச்சா லேசா மண்டை வெல்லம் சீனி சீனியா? கப்புக்குள்ள போட்டு பாரு. அதுக்கு அவர் நீர்மலை ஏச்சாம் பாரு வந்தாங்க. என்ன செஞ்ச? என்ன செஞ்ச? கொஞ்சம் கொஞ்சம் போனா வண்டியை ஓட்டு மண்ணை வாங்கி தூத்துவேன். ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது. எந்த ஒரு தூரம் ஓங்கல்லே மண்ணை விழுங்க. ஆனா இங்க ஆம்பளை அப்படி கிடையாது. தண்ணி அடிக்கிற ஆம்பளைக்கு தூக்கம் இருக்கலாம். ஆமா சொல்றா, என்ன போதையில் இருந்தாலும் என் தமிழன் இருமா. என்ன வேலைட்டாங்க நீ பார்த்தாலும் உங்க ஆத்தால பாக்க அப்படின்னு. இது கிராமத்தினுடைய ஸ்லாங். சித்தப்பன் நாங்க கூப்பிடுறதா இல்ல சித்தப்பா ஜவானா பார்த்தா என்ன பார்த்தா நேரத்தை வரல பரம் குடிக்கு. இது இந்த ஏரியா ஸ்லாங். காலத்துல ரோசப்பட்டோம்னா கலையில யாருமே வாழ முடியாது. என்ன பண்ண சொல்ற, காலங்கள் மாறிக்கிருச்சு. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் உதுத்தாத்த நம்ம பிள்ளை குட்டியில காப்பாற்ற முடியும். பசி என்பது எல்லாத்துக்கும் ஒண்ணு பொது. வைட்டமின் பி. உன்னை ஒரு வார்த்தை சொல்றதுக்கு இவ்வளவு சொல்றேன். என்ன செருப்பு கட்டி இருந்தாங்க, ஆனா இன்னொரு செருப்பு வாங்கிட்டு போய் அன்பாளர் உள்ள ஒரு வயசானவர் கொடுத்தேன். அவளை நான் ரொம்ப ரோஜக்காரே கோவப்பட்டேன், பார்த்தேன். ஏன் தம்பிய ஆனக்கால் சைஸ் ஏன் என்ன தெரியுது. என் தம்பி எல்லாம் பேசும்போது ஒவ்வொரு நேரம் சும்மா வைவேன், மறுபடியும் கட்டி அணைச்சுக்கிறேன். ஏன்னா நான் விழுந்தா அவங்க தூக்கிடுவாங்க, அவங்க விழுந்தா நான் தூக்கிடுவேன். அவன் தப்பா பேசினாங்களா உள்ள போயிட்டு வர சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். யாரை எதிர்பார்க்கிறாங்களோ அவங்கள எதிர்பார்க்கட்டும். அவ்வளவுதான். என்ன உனக்கு ஓய்வு, உனக்கு ஓய்வு. காலையில பேம்பஸ் வாங்க தந்தேன். இல்ல பாப்பாவுக்கு மாற்றி விடு. இப்போ ஒரு ஆளு வெளியே வந்தவனே எல்லாமே அப்பா அம்பாள்.
பாரதமணி வாழ போறேன். அவ்வளவுதான். நம்ம தூண்டில ரெண்டாவது சிறகம் பத்தி கட்டி சொல்லிக்கு சொல்லி கொஞ்சம் விட்டு சீமான நீங்க குளிச்ச குளிர கீழே இறங்கிருச்சு. நான் குளிச்சாலும் என்ன பண்ணும்? இதுதான் ஏன் பழம்? என்ன சொல்லி தொலைங்க? பல தொழிலை உரிச்சுக்கிட்டு அலைவேன். தலைவா உனக்கு என் தம்பிய ஒரே வார்த்தையில் திருவிழாவை நிறுத்திவிட்டானே. அண்ணே அமெரிக்கா போய் இந்தியாவுக்காக பதக்கம் வாங்கிட்டு வந்தா கை தட்டேன். ஏடா மட்டும் உண்டை தம்பி தம்பி சீட்டு உண்ட கழுத்து உண்டை அந்த பிள்ளைய சளி கட்டி வச்சிருக்கேன். ஊட வந்து கிழத்தோடி வச்சுட்டேனா எனக்கு மச்சான், நீ எனக்கு அண்ணி. அண்ணி அண்ணியா என்ன முறை? மாமல்ல முறையா புடுங்கிற முறை. இப்ப நாம எப்படி கூப்பிடணும்? பைய வைக்க வாங்க. அத்தான் அத்தான் அவன் செத்தான். இது போய் நான் அத்தான் கூப்பிடணுமா? இல்லையா? அவன் கொச்சன். ஐயோ நீங்க ஆபத்தாலும் இருக்கா? அத்தாந்து குடுசேன் பொருசேன் அத்தாந்து கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? சண்டை போடுவாங்க. எனக்கு ஆட்பிரேக் பாவத்தை திட்டல இல்ல. அதுக்கு முடிக்கிட்டு அப்படா ஏய் இவ்வளவு வேகமா எப்படியா கொடுத்து நிக்க முடியும்? ஏதோ தான் கழுத்தா கூப்பிடுறீங்க. ஏய் சோடிங்கயா போடி கேட்துங்க. நம்ம போற வந்து அரையா அந்த அண்ணே உங்களை சென்னையாக பாக்குறாரு தான். சரியாக பார்க்கலாம். ஏப்பா போட்டு கலாட்டாச்சி அடிக்கிறேன். சிவமணி மையன் அங்க போட்டு அடிக்கிறேன். ஓனே அவன் புளிய மரத்துல ஏதானே எதுக்கு தெரியாது ஓடி பார்க்கறது? அவன் டச் பண்ணி பார்க்கறது. ரெண்டு பக்கம் தொங்குது. என்னங்க கொண்டுல தகப்பு வட்ட வட்ட பாறையில படகரை தீட்டையில சொந்தமுள்ள வெறும் பச்சை தண்ணியை ஊற்றி ஒன்று எரிச்சே விடு. எரிக்க முடியாது. மத்தத்துல பேர் பிடிக்குமா? பிடிக்கும். அப்படி என்றால் ராம்நாடுக்கு பேர் பொங்கல் ஏறட்டும். ஏறட்டும். மத்தத்துல ஊத்தி போகுது. என்னது? முகத்தை நல்லா பாருங்க. முட்டை ஓட்ட நல்லா போய் இங்கே அப்படி சொல்லாத மனுவி பாப்போம் சொல்லு. வட்ட வட்ட பாறையில காத்திய பழக்கட்டும் உன்னை ஏதாவது வயிற்றுல பண்ணு. எனக்கு வயிற்றுல பண்றேன். என்ன கார்த்திகை பிரதம் அண்ணன் என்ன அண்ணே என்ன வயிற்றுல என்னமா பண்றேன்? என்ன அப்படி இடம் தெரியாம பண்ணுவோம். புரியல என்ன பண்ணுவாங்க? அதை போய் என்ன சொல்றீங்க? அது கார்த்திகை மாசமா இல்லை
அங்கிள் நீ பொத்து, நீ மூடு, நீ கொர, நீ காமி, நான் குத்து. நான் கலக்கிறேன். நான் சொல்றேன், ரெண்டுல நான் ஒன்ன தரவா. எல்லாமே இந்த பாட்டுல ஏதாவது ஒரு மீனிங் சேர்த்தேன். மெதுவா பாடு. கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன பாரு அப்படி கேட்போம் அப்படின்னு சொல்லி. என் பாட்டு பாடி அம்மது நான் சும்மா பாடுங்க. அதை நீங்க பாடுங்க முத. ரெண்டுல நான் ஒன்ன தரவா. ஓ பொண்ணுல நான் வாய அந்த அங்கிள் உன் எலி பொந்துல அது சில எலி பொங்கலையா? எலி பொங்கல் காட்டுல உள்ள எலி பொந்துல வாய வைக்கும் போது அப்படியே பாம்பு வந்து கோட்டலிடும். என்ன உள்ள வாயே. அவன் என்ன தெரியுமா சொன்னேன்? ஏன் மயில் மயில் இவ்வளோ என்ன டெய்லி என்னைய கலட்டு விட்டா மக்காவை கலட்டு எல்லாரும் செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கட்டும். ஏன் எப்படி தெரியும்? பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா, சொல்லி சொல்லி பார்க்கலாமா, மனதை வாங்கலாமா, எல்லாருக்கும் நல்லமா, தெரியாத பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா. இங்க வேணா ஒண்ணு கட்டிப்பிடி, இல்லைன்னா அந்த பிள்ளைய மஞ்சி ஓடு போய்க்குதா இப்படி முண்டை ஒத்தக்கண்ணு முண்டை. ஏலே என்ன ஊதுகுத்தி போடுங்க. தம்பி பாடுங்க பாடுங்க பாடுவா பாடுவாங்க வாயில போடுவாங்க. வாயில போடுவா இதுல போடுங்க. தலைவா தலை எங்க இருந்த தலைவா? இதெல்லாம் எங்க இருந்தீங்க தலைவா? மேடம் அவன் எந்த மீனிங்க சொல்றான்? வாயில பொத்துனாலே தம்பிங்க தொடர்ந்து விளையாடுறாங்க. பக்கத்துல பாம்பு. பக்கத்துல பாம்பு. மூணு வள்ள புடிங்கிட்டு சுமுண்ட போட்டாரே. மம்மி செல்லம்மா தாடி செல்லம்மா நீங்க தூக்குற போது அப்பவும் வாடா உனக்கு நான் வெல்டிங் வச்சிருக்கேன். தண்ணி கோடம் எடுத்து தங்கம் சாப்பிடுங்க ப்ரோ. ஏன் நின்றுட்டீங்க? ட்ரெயின் வருதா? உடம்புக்கு முடியல. நீ அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம். முடியாத நேரத்துல மூடிக்கிட்டு இருக்கணும். உடம்பு முடியல தம்பி, எப்படியாவது வாங்கி கொடு. வாங்கி கொடுக்கணுமா? இருங்க அப்பதான் நான் வாங்க. இருக்க மூஞ்சி என்ன நாட மாடு நிறுத்த மாதிரியே இருக்கா? மருதமணி தாவுடா தாவு. என்னமா செய்யல? செல்லம்
மக்கள் உங்களை குனிய சொல்றேன். என்ன எனக்கு குடி சொல்லி குடி போத குனிஞ்சுட்டு சிறப்படுத்து வந்தாரு. எனக்கு நான் இருக்கு என்ன வந்தது நான் ஒண்ணுமில்ல விரல வச்சு செஞ்சதானே. ஜீவசமாதி ஆயிருக்காங்க. 90 வயசுல ஒரு கப்பல் இருக்கு வேணுமா உன படம் அனுப்பி விடுறேன். ஏய் மொத்தமணி நீ வேற ஒருத்த அனுப்பி விட்டுறியா 90 வயசுல உங்களுக்கு வேணுமா 50 வயசுல உங்க அப்பதான் பார்த்துட்டு நோட்டாளி பார்த்துட்டேன் 50 வயசுல நோட்டாளி 40 வயசுல 20 வயசுல அன்னைய கப்பலிங்க பார்த்தா என்னன்னு பாடம் போது எனக்கு அப்படியே கம்பு மசருமா உன்னை கட்ட யாரு இருக்கா? ஆமா, உன்னை கண்ட யாரு இருக்கா? பாலால குத்தமல்லி பாலால குத்தமில்லை, பாடி போனா குத்தமில்ல பாடி போனா குத்தமில்லை. அடி மனுஷன் மண்டபத்துக்கு மாட்டி இவனு எவப்படாத இருக்காங்க நான் கூட இவனு வெட்டியாரு கண்டு ஆளு கெருத்தா இருக்காரு சாப்பிடாத இவனு போய் மண்டி போட்டு அண்ணன் என்னன்னு வண்டி ஓட்டி இடத்த சுத்தம் பண்றாரு வார்ம் அப் பண்ண போறாங்க குத்துராடி குத்துராடி மறப்படியா என்ன பண்ணேன் குடுக்கிற மாதிரி பொங்குயிலே தேடி ஒண்ணு நான் ஒண்ணுமே தெரியல. அவங்க தான் வந்து ஏடிஎம்ல காசு எடுத்தாங்க. நான் ஒண்ணுமே தெரியல. அடி புண்டாடி மோளே போக போந்து விட்டீங்க என்ன பண்ணிட்டு வைக்கிறேன் நீ வந்தாச்சே சுத்தம் கூட ஏங்கிட்ட சுத்தம் போய் அவைட்டு குத்தியா ஏதோ என்ன உங்க மேல வந்தா தெரு பார்த்தாலே ஒரு அண்ணன் ரொம்ப சொல்ல வருதுன்னு தலைவா, நீ சொல்லு தலைவா. ஆள் இருந்தா பாப்போம். அண்ணன் நம்ம சொல்ல வருது சொல்லட்டும்னு என்ன சவுண்ட் வருதுன்னா நம்ம சிங்காத்தி தலைக்கு அது நீ பண்ணி வாங்க விட மாட்டேன். நம்ம சிங்காரி ஜலக்கு நல்ல ஜலக்கு கும்மனும் அடுத்த பிறவியில் என்ன அடுத்த பிறகு வருவரை அந்த எவ்வளவு சுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கேன் அதான்
எங்க அத்தை மகள் சேப்பை அவருக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி சந்தக்குடி முன்னாள் ஊராட்சி ஒரு தலைவர் என் முருகேசன் அவர்கள் அண்ணன் மருதமணி அவருக்கு 200 அன்பளி பெற்றிருக்காரு. முன்னாள் ஊராட்சி ஒரு தலைவர் அண்ணன் முருகேசன் அவர்கள் மருதமணிக்கு 200 அன்பளிப்பு செய்துள்ளார்கள். நான் ரொம்ப லோவோட 50 ரூபாய் 20 ரூபாய் வாங்குறேன்டா. உனக்காவது 200 இடத்த பேசிருக்கமே. நடிக்கும் அன்பு மருமகள் புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்களுக்கு முன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார். நீங்க பேசாம வரவங்க ரூம் போட்டு அடிக்கிறீங்களா? அட்வான்ஸ் கொடுக்குறாரு. நம்பி முல்லைக்கு உண்ட எனக்கு பொருளாதாரத்துக்கு கௌரவப்படுத்தி என்பவர்களுக்கு என் சார்பா நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பா நன்றி நினைக்கிறேன். வணக்கம். நான் சார்ந்த குடும்பத்தின் சார்பாக சொல்லுங்க. குடும்பம் கூட்டு குடும்பம் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய ராம்நாடு தமிழ்நாடு ராம்நகர் தான். எப்படி சமாளிக்கிறான் தெரியாம சொல்லிட்டாரு விடு. தான் தெரியாம சொல்லிட்டேன் விடு. எப்படி சமாளிக்கிறான் பாரு. அப்படி அப்படி தான் சொல்லுங்க. அந்த பக்கத்துல உட்காந்து போட்டு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் ராம்நகர் கிராமத்தவர்களுக்கும் எங்களை எல்லாம் பல கிராமங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை எங்க அண்ணன் தம்பிகளுக்கும் எங்கள் உயிர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து வாழக்கூடிய வெளிநாட்டு ரசிக பெருமக்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் எங்களை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக அவரவர் கைபேசி கொண்டு செல்லக்கூடிய எங்கள் அன்பு தம்பி கீழே குடும்பங்கள் கனி அவர்களுக்கும் 2 வருஷம் கீழே வச்சிருக்காங்க, அவருக்கு தெரியல. அத்தனை நல்ல உலகங்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எங்கள் அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். தலைவனுக்கு வெறி கொண்டு போச்சே. சோலை இல்ல தீபாவளிக்கு ட்ரெஸ் அளவு எடுக்கிறார். ஆடுங்க மிஸ்டர் ஈ முண்டை பின்னாடி வா. தயடு கொடுக்குறாங்க. என்ன பிரச்சனை? ஒண்ணு பின்னாடி வந்து இல்ல நின்ன வா. இப்ப நான் பண்ண ரொம்ப சவால சுத்தி வரேன். ஒழுங்கா போடு. ஆசை நிறைவேற போது. கட்டி பொடிடா கண்ணால கட்டப்படி பொடிடா கண்டுபிடிப்பேன் நன்கு முடிப்பேன் நன்கு முடிப்பேன். எந்த தம்பி மடுவை பிடிச்சேன் ரொம்ப கொடுத்துட்டேன். அந்த தம்பி பொம்பளை என்னைய போய் கசகசா வந்தேன். கண்ணு தெரியாத கபோதி மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே
இறுதி சடங்கு நாளை மாலை 6 மணி அளவில் அவர் சொந்த இல்லத்திலிருந்து இடுகாடு புறப்படும் என்று பேசுகிறேன். அவருக்கு இந்த நேரத்திலே பிரதர்கள் எங்கே கிடக்க என்று தெரியவில்லை. இந்த அம்மா செய்த செயல் தவறு. தப்பு நடிக்கும் போது அவர் ஏற்கனவே ஈரப்பசையை ஒட்டி இருந்ததால் அவருடைய 2 தூக்கு ஒன்று தப்பித்து விட்டார். நீங்க மீண்டும் போய் பஸ்டிக்கரை போட்டு எடுத்துட்டு வாங்க. என்னடாச்சு? அதுலயே வாய் சரியா கொஞ்ச நேரத்துல எத்துக்குள்ள வச்சு கீறி விட்டுருவியா? அது 2 கையடிச்சுக்குது பத்தியா? அப்புறம் என்ன செய்யுது? உன்னை பார்த்தா நாங்க கையெல்லாம் அடிச்சு ஆகணும். நான் மட்டும் இல்ல, அண்ணன் நூறு கையெல்லாம். நீ என்ன ஒரே எங்க அண்ணன் கூட கையடிக்கிற? 2 பேரும் சேர்ந்து கையடிக்கிறது. அவன் எனக்கு அடிச்சா நான் அவனுக்கு. அருமையான கிளாஸ். முட்டை பொண்ணா உன்னை வீட்டுக்கு போக பேசுகிறேன். அது 150 ரூபாய் இதுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் தெரியல. என்ன படம்? அந்த சோழக்குள்ள உலகத்துல ஓடி அது வந்து பழைய பொண்ணு பக்கு கொஞ்சம் குறன்னு கேட்குது. என்னைய அறுத்துறியா? என்ன பெரியா சார் போய் நைவா ஏழை இந்த ஏன் சாப்பாடு மட்டும் ஏன் நபர் ப்ரோ ஜெயா உனக்கார மல்லிகைப்பூ வாங்க நான் மானாமதுரை போனேன். அங்க போறேன் நான் காலத்துல வச்சு வந்துடுறேன். மல்லிகைப்பூ வாங்க இருக்கேன் மணக்காது. மதுரையில மல்லிகைப்பூ வணக்கம் வணக்கம். அப்படியே ஒரு 3 அடி நீளத்துக்கு மல்லிகைப்பூ என்ன கொண்டே வைக்க போறியா? மலர் வழியை சேர்த்த போறியா? பூ மட்டும் வாங்காம கூட ஒரு அல்வா வாங்கிடுவேன். அண்ணே இந்த அல்வா வாங்குறது எதுக்குன்னு அண்ணே சொல்றேன்னு அந்த 3 மல்லிகைப்பூவையும் கொண்டையில சுத்தி கொண்டையில வச்சு இந்த அரைக்கிற அல்வா அண்ணே இது எது சொல்லட்டும் அண்ணே. தம்பி காலையில சம்பளம் இல்லாம பணம் கொள்ள திருவிழா எனக்கு சம்பளம் வேணும். அந்த 1/2 கிலோ அல்வாவை என்ன பிரச்சனை வைங்க. பூவா கொண்டையில வைக்கணும் அல்வாவை. பேச விட மாட்டேங்கிறீங்க. சரியா மூங்கியம்மா புடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கலாமா? அண்ணே சொல்லுங்க. அவன் ஏதாவது சொல்லி விட்டு ஊர்ல என்ன செய்வாங்க மயிறு? நான் சொல்றேன் மல்லிகைப்பூவை அல்வா திண்டு மிச்சத்தை பிரிச்சுக்கிறவை. அப்போ உன் கம்பூர்ல வச்சுக்க. சுத்தமா உள்ள வச்சுட்டு உன்னை 2 மணல கூட எரிச்சு வைக்கிறேன். அப்ப 22 எனக்கு ஒதுக்கி விட்டுருக்காரு. அந்த 22 உனக்கா அது எல்லாம் தெரிஞ்சா அல்வாவை எதிர வைக்கணும். அந்த கொண்டையில பூவை தம்பி வச்சிருக்கலாம். அந்த அரைக்கிற அல்வாவை ஐயோ சாமி அந்த ஆடிக்கிட்டு இருக்காரு. கால் தூக்கி பிடிக்க எந்த ஊர்ல சாமியை பிசிங் பிடிச்சது பண்றாங்க. நல்ல வேலை நான் ஆட தெரிஞ்சேன். நீ ஆடி என்ன சென பிடிச்சிருக்க? பிடிக்கும் சென பிடிக்கும். புளியோட வச்சு கொளுத்தி புளிய பார்த்துக்க. ஏய் உன்னை நோங்குறேன். மாடு புடி மாடு அல்வாவை எதுல வைக்கணும்னு சொல்லவே இல்லையே. மல்லிகைப்பூ கொண்டையில வைக்கணும். இது நானா சொல்லணும். நீங்க கேட்காம நீங்க ஆசைப்பட்டா எனக்கு நல்லா தம்பி மல்லிகைப்பூ கொண்டையில சுத்துவானா? நானு அல்வாவை கொஞ்சம் அண்ணே அல்வாவை எப்படின்னே சாப்பிடணும். அப்படியே
இவங்க 2 பேரும் பண்றத பார்த்தா அல்வாவை எதுல வைக்கணும் சொல்லாமலே போயிடுவாங்க போடுறீங்க. அல்வா கொண்டு போய் நொம்பத்தா விட்டுறாங்க அண்ணே சொல்லுடே தம்பி அல்வா எதுலயா வைக்கணும் சொல்லுங்கயா. நீ உள்ளவா எனக்கு மனசு உருக்குமே. மல்லிய பூ மண்டில வச்சுட்டு அல்வாவை வந்துருச்சு கொஞ்சம் இருங்க. எரிமலை எப்படி பொறுக்கும் மல்லிகை பூவை எடுத்துக்கொண்டு உன் தலையில் வைப்பது மல்லிகை, அரைக்குள்ள அல்வா எடுத்துட்டு போய் கருது வண்டியில வச்சு தலைய விட்டுரு. மனசுல ஐக்கோ சாரே ஆயிட்ட சாரே, உங்களுக்கு சம்பளம் கொடுத்தா தானே சாரே. என்ன சாரே இப்படி பேசுறேன்? எந்த ஓமன குட்டி இவ்வளவு கோமணத்தை கலப்பி. தம்பி தம்பி 1973 பள்ளி முண்டை பள்ளி மாதிரி இருக்கா உன் மீசை உன் முகரை. அதான் முட்டை ஓடாத வாத்து. அந்த அங்குள் விரல விடவான்னு கேட்கிறாரு. ஓடி காலி முண்டை அவன் உன் கூட ஓரின சேர்க்கிற இருவட்டா மணியண்ணே முட்டை எது நேரத்துல வரும் சொல்லு முட்டை இலை நாடகத்தை கழுத்து போறிய காசு வாங்கணும்னா முட்டை போடுறத பாத்துருக்கீங்களா? என் அருகில் வா. காதலிக்கிற டைம் வந்துருச்சு. அப்படி நல்ல நேரம் போறப்ப ஊட பார்த்தாலும் பல்ல அசச்சிருவேன். அதே சாக்கில கோமியவாடு எடுக்கிறேன் பாரு. கெட்ட மாட்டு போயவன் உலகத்திலே தங்கச்சி போய் அண்ணனை மொந்து வாங்க சொல்லுவாங்க. இவங்க தான்டா நீர் மாலை. மச்சான் எங்க குடும்பம் அப்படித்தான் மச்சான். அவங்கள ட்ரெயின் ரோட்ல உள்ள இண்டிகேட்டர் மாதிரி குடிக்கிறேன் குடிக்கிறேன். நீ வேற மிதப்பு கட்ட மாதிரி. அப்பா கூப்பிடுறாங்க அப்பா வர சொன்னா இருதல முனி வருது. என் அருகில் வா. எனக்கு கூலிங் டயத்துல வந்து ஒத்துக்கிறாரு. என்ன பழக்கம் அது? நான் உன் வீட்டுக்கு என்னைக்குமே நம்ம சொல்ல விடுங்க மிஸ்டர் மூக்குத்தி. எனக்கு பால் செவ்வாழைப்பழமும் வாங்கி நேந்திரப்பழத்தை வச்சு இந்த சிப்ஸ் போட போறோமா? தம்பி இருக்க மாட்டாரா? மாமா எங்க போயிருவாரு? அவர் வெளிநாடு எங்கேயாவது போவாரு வருவாரு. சிங்கப்பூர் நான் நேந்திரப்பழம் வாங்குறேன். அதை வந்து சாப்பிட்டா பசி சரியா போயிருமா? அவர் வேற மாதிரி சொன்னாருங்க. வேற மாதிரி என்ன சொன்னாரு? நேந்திர பழத்தை அப்படியே அவர் சொல்றாரு. அதான் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி சொல்லலங்க. அவர் வேற மாதிரி அவர் 2 தொடையை சொல்ல மாட்டீங்க. செல்லம் இல்ல சொல்றது வந்து நான் பொருட்களை இருந்தாலும் சொல்றேன். ஆனா உங்க 2 பேருக்கும் மனசு வச்சுட்டு எனக்கு என்னதான் புரியும்? அந்த நேந்திர பழத்தை நீங்க அப்பப்ப குனிஞ்சு பாத்துக்கிறீங்களா? எதுக்கு அதை முடிஞ்சு நான் பார்க்கணும்? இது யாரும் விட்டுச்சு? பணத்தை பார்க்கணுமா? பெரியா பெரியா பால் இருக்கு. அவங்க 2 பேர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு புரியாது. அந்த அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அந்த மாறி அண்ணன் உங்களை உரிய சொல்றாரு. உனக்கு என்னைக்குமே நான் உள்நாக்கா இருப்பேன். உள்ள இருக்க நாக்கா இருப்பேன். அதுக்கு உள்ள உள்ள தொங்குற நான் தொங்குறத அறுத்துருவேன். நீ அறுத்து
மறைச்சு வைப்பேன். உனக்கு எப்பயுமே உன் முதுகுக்கு நான் ஆயலா இருப்பேன். அந்த ஆயில தேய்ச்சி விடுற மனுஷனா இருக்கேன். நான் கையை ஒடிச்சு விட்டுருவேன். நான் நொட்டு கேட்கறதா இருக்கேன். ஆமா மாமா, எனக்கு தினமும் அவுச்ச முட்டையை கொடுத்து என்னை என்ன தேய்ச்சி அவுச்ச முட்டை முடிஞ்சுனாங்க. அந்த முட்டை அவங்கள்ட்ட படுத்துறேன். அந்த அவுச்ச முட்டை மனுஷன் அவுச்ச முட்டை தினமே எழுத்து குழந்தைங்களுக்கு அவுச்ச முட்டை தான் கொடுப்பாங்க. நாங்க ஒரு வீடு பார்த்து போனோம் ரெடியா. அதில் எங்க வீட்டுல ஊர்ல சரி அப்ப அந்த வேன்ல எப்படி ஒரு 80 ஆள் இருக்கும். அவுச்ச முட்டைனா ரொம்ப பிடிக்கும். இல்லையா எங்க ஆத்தா 2 முட்டை அவுச்சு கொடுத்துட்டு நைட்ல அவுச்சு கொடுத்துட்டு இதை நான் வெறும் உரிச்சு திட்டுட்டு 2 முட்டை திட்டுட்டேன். போய் வண்டி ஏறி பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர் போயிருக்கோம். 10 கிலோமீட்டர் போயிருக்கோம். ஐயோ எனக்கு சும்மா சொல்லுங்க. முட்டை 2 முட்டை தின்னீங்க திட்டுட்டேனா எனக்கு வயிறு ஒரு மாதிரி வயிற்ற கணக்கிருச்சா கணக்கல சட்டமா போட அஞ்சு பிறகு நசுக்கி விட்டுட்டேன். நசுக்கி விட்டா அந்த முட்டை புசுவு. ஐயோ வண்டியவே கலந்து 40 பேர் ஆஸ்பத்திரி நடக்கேன். வண்டியை கவுந்துருச்சானே. 2 முட்டை எடுத்துட்டு அப்புறம் பேர் க்ளோஸ் பண்ணிருக்கேன். அங்க போய் நான் படுத்து பாப்பா வந்து முட்டை மட்டும் வரேன். ஆஸ்பத்திரி காடி பண்ணி ஓட்டாங்க. தெரிஞ்சு முட்டையை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி முட்டையை தின்னாங்க. அப்படி நீங்க ஆனா ஓம்பும் வீசாது. நீ பார்க்க நல்லா முடியாது. இப்படி ஒரு செவல பையில எங்கனையும் பார்க்கலாம். என்ன அடிக்கிடுவான். அடி போ போ போ. உனக்கு என்னைக்குமே உன் வீட்டுல நான் பிளக்கா இருப்பேன். நான் சொல்லுற ஓட்டையா தம்பி இங்க பேசாத, பின்னாடி போய் பேசிட்டு வரியா? உனக்கு நான் பிடிச்சா இருப்பேன். நான் கரண்ட் பில் கட்டாம அமைச்சு போட்டுருவேன். கப்ளிங் இந்த ஓஸ் சரியா? இந்த உலகத்துல எங்க இருட்டா இருந்தாலும் கவட்டுக்குள்ள நான் வெளிச்சமா இருப்பேன். பழுப்பா இருந்தா நான் பார்ப்பேன். சரியா? நான் உன்னை மனசார உடம்புல பண்றேன். ஐ லவ் யூ. எப்படி தெரியுமா காலம்? செவ்வரளி தோட்டத்தில மரவள்ளியா மரவள்ளி தங்கச்சிதான் முத்துவள்ளியா முத்துவள்ளி தங்கச்சிதா கர்ப்பவள்ளியா சுத்தி முத்தி 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை நான் கூட்டிட்டு வந்தது உலக தமிழனுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி உனக்கு கேட்கிற சம்பளம் எல்லாம் நான் கொடுத்து உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் உள்ள போட்டு பணம் உரிச்சு கொடுக்க சொன்ன எம்ஜிஆர் எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிட்டேன். புத்துக்கெல்லாம் இருக்கும்போது ஏன் முதுகுல சாச்சி வச்சு அடிச்சு வரலாம். நீதாண்டா உன்னை தாண்டா தினசரி ஸ்டேரிங்க ஓட்ட சொன்னேன். 2 மந்தையில் பிரிந்த ஆடுகள் எப்பொழுது ஒன்று சேருமோ? சேரா அது செம்பு யாருக்கு வெள்ள மயில் எந்திரி போறேனா நீ செஞ்ச வேலைக்கு 4000 செஞ்சிருக்கேன். என் முதுகுல சாச்சி வச்சு அப்படி உங்களை போட்டு அடிச்சு ஓட்ட ஓடல இங்க போயிட்டேன். தம்பி நீங்க மோந்து வாங்க போங்க. கரெக்டா தான் பரிய வச்சிருக்காங்க. எப்படியும் மீன் விழுந்துடும். இது அரட்டால் எங்க மீன் செவ்வரளி தோட்டத்தில் உங்களுக்கே நல்லா தெரியுதா? உங்களுக்கு தாய் வழி உட்கார்ந்து இருக்கும் போது உன் வயசுக்கு என்ன கத்துக்கிட்டேன். உன் வயசுக்கு இவ என்னடா எங்க வரி உனக்கு ஒரு டேஸ்ட் வேணாம். 3 வருஷமா நுரையீரல் பாதிச்ச மாதிரி
அண்ணே அண்ணி வளையாப்பு சொல்லி விடுங்க வரும்போதே குருமந்து கொண்டு கூடி மயில் நான் லவர் காதலை வந்து காதல் பாட்டு பாடி ரொமான்ஸ் பண்ணா நீ மூவிங்க ஒடியோ காட்டிருக்க அவங்க என்னைக்குமே உங்களுடைய குழந்தையா தம்பி மனைவி குழந்தையா இருக்கு. குழந்தையா எவனாவது கூட வரைக்கும் போவான் ஐயோ அப்படிதான் நினைக்கிறேன். அவன் கலத்தாது ஒண்ணுதான் நான் போனா வளகாப்புக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணட்டுமானே? வளகாப்புக்கு சாப்பாடு ஏற்பாடு. இங்க என்ன வெட்டி கொடுத்து நடந்தாலும் அவன் உள்ள கிடையாது. செப்பரள்ளி தோட்டத்தில செடிக்கட்டும் பாடலுமா இந்த மனசு ஒண்ணும் என்ன ஏதாவது செஞ்சிருக்கேன் ஜெயா என்ன ஜெயா அப்படியே ப்ரொபோசல் மாதிரி நிக்கிறேன் இவன் நம்ம செக்யூரிட்டி மாதிரி ஒரு டவுட் கேட்கிறேன் என்ன பழக்கம் மிஸ்டர் வாங்கருவா முண்டை வாங்கருவா மிஸ்டர் கத்திக்க போறோம் என்ன பழக்கம் நாளைக்கு சீக்கிரத்துக்கு பரவாயில்ல என்ன ஆகும் தப்பா நினைச்சேன் மிஸ்டர் அலுமாறு அண்ணா இங்க வா மைக்கில வேணா நல்லா கேட்க யாரையா இருக்கும்? அண்ணா இங்க வா பேசாம ஊருக்குள்ள என்ன சண்டை ஓடுற சாமி யாரை இப்ப கேட்டு போனாங்க? எங்க அண்ணன் கொட்டிக்கிற அருவியில் குளிக்கிற குருவிகளில் பட்டுணமோ அலையில் பதுக்கிற மனதில் கொட்டிக்கிற அருவியில் குளிக்கிற குருவிகளில் பட்டுணமோ அலையில் பதுக்கிற மனதில் பொன்னுணமோ பார்க்கையிலே கோமதைய தீரதில்லை எனக்கு செய்யும் போது தடுக்கு எங்க ஐயா அப்பயே சொல்லிருக்கேன் நான் என்ன ஒரு தடவை கல்ல விட்டு இருந்தேன் எங்க ஐயா கிளம்ப விடாச்சுங்க ஏற்கனவே நான் மாட்டை பிடிச்சி விட்டேன் போய் போதும் கூப்பிட காந்தி கலைஞர் கோச்சுக்கிறாதீங்க ஞானே அண்ணே எங்க ஒரு உதவி அது தவிச்சுல அந்த நாய் எனக்கு ஆண்குட்டி ஒரு கொட்டை குட்டி கொடுங்க நம்ம வரைக்கும் போய் அதியா வேட்டையாடணும் ஏன்னா அது வந்து பதுவுலயே வாழையத்து கிடைக்கும் ஏற்கனவே ஒரு நாய் வளர்த்தேன் அது மசூல் உந்துருச்சேன் தான் நான் வளர்த்து வச்சிருக்கேன். இன்னும் நின்று வந்த காத்தியில வாவேன் என்ன அண்ணா மாமா பீய வச்சுட்டார துணியை மூடிக்கிட்டு வாயில துணி வச்சுங்களா வாயில துணியை வச்சுக்கலாங்க என்ன பண்ணீங்க எவ்வளவு அக்கா யாருக்கா மூடிக்கிட்டு என்ன செஞ்சிய அதான் உனக்கு வெக்கமும் சரியாடி தீபாவளிக்கு சாமம் வாட்டின மாதிரி அவனை போட்டு வாட்டியாச்சு ஆனா ஆரியே ஆவிய முடிச்சவர் இதாண்டி மாப்பிள காவேக்காடு வந்தது மாதிரி இருக்கேன் தண்ணி வருது பாருங்க மூக்குல ஒண்ணுக்கு ஒண்ணு உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் மனம் இருந்தா சுகத்தில இடம் இருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சுகத்தில மனம் இருந்தா சுகத்தில இடம் இருக்கும் ஒன்றை விட யாரும் இல்லை ஒன்றரை ஒரே இல்லை என்னையா தோட்டத்தில் கொண்டு நினைச்சு இதவன் அவங்கடா என்னாச்சு அடுத்த திரும்பிச்சா
ஐயோ என்னது பிரியா எது வாயில போன எது போயிருச்சா கண்ணு தெரியாம வேற எங்கேயே வாங்கிட்டேன் வீச்சப்படுத்தவே ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு ஒரு வாரிசு வரக்கணும் நான் ராமனவரில் உங்க பிள்ளைய கொண்டு வந்து பூரா பேருக்கு பொருள் காட்சியை காமிக்கணும் அப்படியே கீரி மாதிரியே இருக்கும் பொம்பளையாளு கூட நினைச்சு பாக்குது இவளுக்கு புள்ள வளர்ந்தா அப்படி இருக்கு அப்படியே மூஞ்சு மாதிரியே அதுலயே உங்களுக்கு சொன்னேன் ஒரே வாந்தி வர மாதிரி புளிப்பு திங்கிற போறது அப்படியா திங்க போடுறது சாம்பலா உங்க எரிச்சு யாரு செஞ்ச வேலை அது அதே இருக்காரு உடனே எலும்ப பிடிக்குன்னா இது நீக்குவாக்கானே போமா எறும்பு வச்சது மாதிரி ஐ எனக்கு மருமகன் பார்க்க போறான் ஏய் நம்ம ரெண்டு வந்து கீரிக்குள்ள வரணும் அவன் 16 மாத்திரை போட்டாத்தே லேசா ஒண்ணுக்கே வந்து அம்மா போய் கண்ணுல பாழ கண்ணுல அழகா செஞ்சுக்கிட்டே இருக்கும் என்ன காப்போடுக்கு இந்த குடும்பம் என்ன இது மாசம் மாதிரி தெரியல பலகாரம் சொல்லும் போது என்ன நினைச்சு கொப்பள மாதிரி இருக்கு போய் மரியாதை இவனை பத்தி எனக்கு தெரியாதா ஆனா கொஞ்ச நாச்சும் மனச்சாச்சு இல்லையாடா ஆண்டி அது பிள்ளை இல்ல பொண்ணு இல்ல நல்லா போய் சேர்ந்து பாருங்க பின்னாடி தனியா இருக்கா பின்னாடி அந்த மாதிரி அண்ணே ஆமா முட்டை போடு பண்ணு அண்ணே குழந்தை நல்லபடியா என்ன வந்தது வாங்க குழந்தைய பாக்குறேன் ஏ அது கடல் அட்டையா இருக்குங்களா நீங்க குடிக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் சேர்ந்து வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ அனுப்புங்க ஆனா அது ராமநகர ஆத்தாவோட மகிமை அவரு மாசமானாரு இவங்க மாசமானாங்க ஐயா வந்து அப்பேன் அலும்பு குறையாம என்ன வழியா உங்களுக்கு சொல்லுங்கள அன்னை மருதமணிக்கு எங்க மதனி ஜெயப்பிரியாவுக்கும் நகர கருவாடு படம் இருக்கு கருவாடு கண்ணுல பால கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா பால மாத்த மாமா
நீங்க என்ன சென வர்றீங்களா? என்ன பழக்கம் பப்ளிக்ல அப்படி பண்ண கூடாது. நாளைக்கு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் வரும். போய் இந்த பாவத்துல கீழே போய் தப்பு. ஆனா இவனுக்கே இவ்வளவு ஃபீல் பண்ணி நல்லா கெரிச்ச ஓட்டமா இருந்தா ஊரை கத்துருவேன். தம்பி தம்பி உன் முகத்தை பார்க்கும் போது 8 கமலஹாசன், 9 ரஜினி, 10 காலுகாசன், எல்லாத்தையும் உரிச்சு வச்சிருக்கேன். இது தூண்டி முழுக்க மிளப்பு கட்டேன். இப்படி பேர் சொன்னீங்க, இப்படி பேர் அவங்களுக்கு தெரியுமா? கண்ணுல பாழ கடைசியில என்னைய கொண்டு வந்து ஏடிஎம் செக்யூரிட்டி மாதிரி வச்சுட்டு நீங்க கால வச்சுட்டே இருக்கல. இப்ப கொஞ்ச நேரத்துல உன்னை காலி பண்ணிடுறேன். நீ கால சொல்லுங்க. ஒரு பாட்டு பண்ணுங்க பெட்ரூம்ல. போய் அந்த மணி போய் உங்களை பார்த்து எனக்கு துணியை வாங்க மாமா. இந்த பாரு பாரு